கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் நம்ம கட்சிகள் எல்லாம் அள்ளி வாரி வீசுகிற தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய சிலவற்றுக்கு மட்டும் என்ன செலவாகும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக அது கம்பேரிசன் நன்றாக இருந்தது. அதனால் அதை ஒட்டுமொத்தமாக அதை உங்களுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். லைன் ஐட்டமாக இதில் கூட அவங்க எல்லாத்தையும் போடலை, பட் சிலவற்றை மட்டும் போட்டிருக்காங்க. அதை மட்டுமாவது நான் படித்து கம்பேர் பண்ணுறேன். நான் அதில் இப்போ திமுக அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் சில திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அதில் நம்பர் 1 இந்த இல்லத்தரசி கூப்பன் திட்டம். அது 2 கோடி பேருக்கு 8000 ரூபாய். ஆக்சுவலாக அது 2 கோடியா இல்லை அது 2 கோடியோட குறைவான்னு தெரியல. ஸோ 2 கோடி அப்படின்னே வச்சுப்போம். நான் நினச்சா அது இந்த வருமான வரி கட்டாத பெண்களுக்கு அப்படின்னு. வருமான வரி கட்டாதவர்களுக்கு அப்படின்னு பார்த்தா அது 1.3 கோடி வருமா 2 கோடி வருமானு தெரியல. 2 கோடின்னு வச்சுப்போம் இப்போதைக்கு. தலா 8000 ரூபாய். அது 16,000 கோடி ரூபாய் ஆகுது. ஒரு ஒன் டைம் காஸ்ட் அது. ஓகே. அப்புறம் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் இவங்க மாதம் 1000 ரூபாய் தந்து கொண்டிருந்தார்கள். அந்த 1000 ரூபாய்ங்கிறத 2000 ரூபாயாக உயர்த்துவதாக சொல்லியிருக்காங்க. இது 1.3 கோடிக்கு மட்டும்தான், ரேஷன் கடைகளில் கார்டுகள் வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அதுக்கு மாதம் 2000 ரூபாய் அப்படின்னா 12 மாதத்துக்கு 24,000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கான அவுட்கோ. அது பார்த்திங்கன்னா 31,200 கோடி ரூபாய். இது 2 தான் பல்க். ஓகே. அடுத்தது புதுமை பெண் திட்டம். 4.9 லட்சம் பேருக்கு ஆளுக்கு மாதம் 1,500 ரூபாய், அப்போனா ஆண்டுக்கு 18,000 ரூபாய். அது ஒரு 888 கோடி. தமிழ் புதல்வன் திட்டம் 5.4 லட்சம் பேருக்கு மாதம் 1,500, அது ஒரு 18,000 ரூபாய் ஆண்டுக்கு. அதுலேருந்து 972.92 கோடி. நான் முதல்வன் ஸ்டைஃபண்ட் பார்த்திங்கன்னா அது ஒரு 900 கோடி வருது. ஃப்ரீ லேப்டாப் ஒரு 7,350 கோடி. அது ஒரு 35 லட்சம் பேருக்கு 21,000 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, அது அந்த ரேட்டெல்லாம் அப்படியே வச்சுப்போம். அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன போட்டிருக்காங்களோ அதை மட்டும் அப்படியே சொல்லிடுறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா 57,311.5 கோடி இந்த திட்டங்களுக்காக மட்டுமே செலவாக போகிறது. கவனிங்க, 57,311.5 கோடி. கனவு இல்லம் திட்டம் அதெல்லாம் சேர்க்கலை. அதை நானும் இதில் பெருசாக கொண்டு வரல. இது அப்படியே இப்போ ஒப்பீட்டுக்கு இதை ஏடிஎம்கேக்கு எடுத்துகிட்டு போவோம். இவங்க இந்த இல்லத்தரசி கூப்பன் இல்லை, இவங்க நேரடியாக 10,000 ரூபாய் கொடுத்துட்றாங்க. 2 கோடி பேருக்கு 10,000 ரூபாய். அப்போ அதுவே 20,000 கோடி ரூபாய். ஒன் ஆஃப் ஸ்ட்ரைட்டாக 20,000 கோடி ரூபாய். அப்புறம் இவரும் இங்கே எப்படி இவங்க மகளிர் உரிமை தொகை சொல்கிறாங்களோ அதே மாதிரி எலிஜிபிலிட்டி, குவாலிஃபிகேஷன் நார்ம்ஸ் அதெல்லாம் அவங்க பார்க்குற மாதிரி தெரியல. அப்படி பார்த்தா 1.3 கோடியை விட அதிகமான பேருக்கு, கிட்டத்தட்ட இதுவுமே ஒரு 2 கோடி பேருக்கு போகும்னு நினைக்கிறேன்னா கணக்குப்படி. அப்படின்னு பார்த்தா இது 31,200 கோடிக்கு மேலேயே இருக்கணும். பட் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 31,200 கோடின்னு போட்டுக்கிறதுனால அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஃப்ரீ எல்பிஜி சிலிண்டர். ஃப்ரீ எல்பிஜி சிலிண்டர் 2.2 கோடி குடும்பங்களுக்கு 3 சிலிண்டர் 930 ரூபான்னு போட்டிருக்காங்க. என்னைக்கு 930 ரூபா, இன்றைக்கி 930 இருக்குது. நாளைக்கு என்ன ஆகுமோ தெரியாது. அது 6,138 கோடி. அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் 15 லட்சம் பேருக்கு 1000 ரூபா பர் மந்த்து, கிளாஸ் 12 படித்தவங்களுக்கு. 10 லட்சம் பேருக்கு 2,000 ருபீஸ் பர் மந்த், இவங்கெல்லாம் கிராஜுவேட்டுக்கு. இதெல்லாம் சேர்த்தா ஒரு 4,200 கோடி அப்படின்னு எஸ்டிமேட் போடுறாங்க. எனக்கு என்னவோ இன் ரியாலிட்டி பதியறவங்களுடைய எண்ணிக்கையை பார்த்தா இதோட ஜாஸ்தி வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, இது ஒரு லோவர் எஸ்டிமேட்டாக அதை வச்சுப்போம். லேப்டாப் இவங்க 9 லட்சம் பேருக்கு லேப்டாப். இவர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா 35 லட்சம் லேப்டாப் தரேங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி வெறும் 9 லட்சம் லேப்டாப் தான். அது பார்த்திங்கன்னா ஒரு 1,890 கோடி ரூபா வருது. ஓல்டேஜ் பென்ஷன் 29 லட்சம் பேருக்கு அது ஒரு 6,960 கோடி. ஃப்ரீ பஸ் ஸ்கீம் ஃபார் ஆல் 4,581 கோடி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா கணக்குப்படி 74,969.8 கோடி. இவரும் கனவு இல்லம் திட்டம் வச்சுருக்காரு. இவர் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் வீடு கட்டி தருவேன், நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலமும் வாங்கி வீடும் கட்டி தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எங்கே போகும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் அதை விட்டுருவோம் நம்ம. அடுத்து டிவிகே, தமிழக வெற்றி கழகம், விஜயுடையது. அவர் இந்த ஒன் டைம் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லலை. ஆனால் மாதம் 2,500 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாரு.
1.3 கோடிக்கு 2500 மாதத்துக்கு அப்படின்னா அது ஒரு 39,000 கோடி ஆகுது. அதுதான் இவருடைய பல்க் ஆஃப் த காஸ்ட்டு. இவர் வந்து ஃப்ரீ பஸ் ட்ராவல் ஃபார் விமன், இதுக்கு வந்து 6,545. இதில் வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ் அப்படின்னு சொன்னவர். இவங்க எல்லாருமே மற்றவங்கெல்லாம் வந்து பெண்களுக்கு மட்டும்தான். இவர் 6 சிலிண்டர் ஃப்ரீயாக தராரு. 6 சிலிண்டர் ஃப்ரீயாக இன்றைய காஸ்ட்டு 930 ரூபாய் போட்டிங்கன்னா 11,160 கோடி. நீங்கள் கொடுத்தாலும் சிலிண்டர் கிடைக்குமாங்கிறது இருக்குது அடுத்த பிரச்சனை. அது தவிர கல்யாணத்துக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாரு. 1 சவரன் தங்கம், 1.5 லட்சம் திருமணங்கள் நடக்கும்னு இவங்க எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இன்றைய ஏதோ ஒரு ரேட்டு 14,000 ரூபா ஒரு கிராமுக்குன்னு போட்டு 1,680 கோடி ரூபாய். அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது இல்லையா, அதுக்கு 1 கிராம் மோதிரம் போடுறாராம், அதுவும் பெண் குழந்தைகளுக்கு மட்டும். அது ஒரு 1,120 கோடி ரூபா. அது கூட ஆண் குழந்தைகளுக்கு கிடையாதாப்பா. சரி, அப்புறமா எஜுகேஷன் அஷ்யூரன்ஸ் 15 லட்சம் மாணவர்களுக்கு 15,000 ரூபாய் 2,250 கோடி. அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் 22 லட்சம் பேருக்கு மாதம் 4,000, 29 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு, வேலை இல்லாதவர்களுக்கு. 1.5 லட்சம் டிப்ளமா ஹோல்டர்ஸுக்கு 2,500 ரூபா பர் மந்த்து. எஸ்டிமேட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தோணுது எனக்கு. அதெல்லாம் சேர்த்தா 11,010 கோடி ரூபாய். ஸோ இதில் நிறையா அப்ராக்சிமேஷன்ஸ் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்தா 72,765.4. வெறும் 10க்கும் கீழ்ப்பட்ட ஸ்கீமுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்டாலினுடைய வெறும் 6 ஸ்கீமுக்கு. இது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 1, 2, 3, 4, 7 ஸ்கீமுக்கு எடப்பாடியோடையதுக்கு 74,000. இவருக்கும் அதே மாதிரி 3, 3, 6, 7 ஸ்கீமுக்கு வெறும் 6 அல்லது 7 ஸ்கீமுக்கு இவங்க செலவு பண்ண போகிறது வந்து அப்ராக்சிமேட்லி 70,000 75,000 கோடி ரூபாய்க்குள்ளே. இதை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுது? இவங்களுக்கெல்லாம் வந்து அடிப்படையான எக்கனாமிக்ஸ் தெரியுதா? எப்படி வந்து இதெல்லாத்தையும் இதற்கான வருமானம் இவர்களுக்கு வரப்போகிறது? இதில் சிலதெல்லாம் வந்து அவுட்ரைட் அப்படின்னா வந்து ஒரு லாஜிக்கே இல்லாத. இப்போ நீங்கள் ஒரு உணவு தரீங்க, ரேஷன் தரீங்க, பசி இல்லாமல் இருக்கணும், அதெல்லாம் ஓகே. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸுங்கிறது என்ன? அதோடைய நோக்கம் என்ன? சரி, இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதற்கென்று தனியாக நீங்கள் டேக்ஸ் பண்ண முடியுமா? இப்போ வந்து அமெரிக்காவில் இது இருக்குங்க. ஆனால் அவங்க வந்து சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸ்னு ஒன்று வாங்குகிறாங்க. வேலையில் இருப்பவர்கள் அனைவரும் ஒரு அமௌண்ட் டேக்ஸ் கட்டணும். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு உங்களுக்கு வேலை போகும்பொழுது உங்களுக்கு ஒரு லிமிட்டட் அசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு தராங்க. அப்போ வேலையில் இருப்பவர்கள் அல்லது நீங்களே வேலையில் இருந்த பொழுது கொடுத்த டேக்ஸிலிருந்து உங்களுக்கு வேலை போன பொழுது உங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் அந்த மாதிரியான எந்த டேக்ஸையும் போடக்கூடிய இடத்தில் இவர்கள் யாருமே கிடையாது. இது வருமானத்தில் போடக்கூடிய டேக்ஸ். அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போட முடியும். அப்போ நீங்கள் ஒன்று வேணால் சொல்லலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுங்கள். எவ்வளவு ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் மாதம் 100 ரூபாய் தரணும். அந்த பணம் உங்களுக்கு எந்த காலத்திலும் திருப்பி தரப்பட மாட்டாது. உங்களுக்கு வேலை போனால் 3 மாதத்துக்கு, 6 மாதத்துக்கு அல்லது 1 வருடத்துக்கு, இதெல்லாம் எஸ்டிமேட் பண்ணால் தான் தெரியும் என்ன மாதிரி வரும்ன்ட்டு. நான் உங்களுக்கு இந்த ஃபண்டிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் தரேன், ஒரு நாமினல் அசிஸ்டன்ஸ், ஒரு 2,000 ரூபா, 3,000 ரூபா, 4,000 ரூபா அப்படின்னு சொன்னாலாவது ஏதோ அதில் ஒரு பொருத்தம் இருக்கிறதா இருக்கும். இல்லாட்டி உங்கள் பட்ஜெட்லேருந்து எவ்வளவு பணம் வெளியில் போக போகிறதுனே தெரியாமல் இந்த மாதிரியான நம்பர்களெல்லாம் போடும் பொழுது அட்டர் ஷாக். அதுவும் இந்த ஒரு 2 நம்பர் எடுத்துங்களேன். இந்த இல்லத்தரசி கூப்பன் எடுத்துப்போம், அல்லது ஒரே ஒரு ஷார்ட்டில் உங்களுக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதும், நான் 8,000 ரூபாய்க்கு கூப்பன் தரேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறதும், அது என்ன ஒரு அர்த்தமே இல்லை. அது உடனே வந்து பீகாரில் நீ நடந்தபொழுது எதிர்த்தாயானா அது எல்லா சமயத்திலும் எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம சொல்கிறத யார் கேட்குறா? ஏதோ நம்ம காலையில் வந்தவுடனே கிழக்கு நியூஸ் பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு அப்பா அதோ பத்ரிக்கு இது பிடிக்கல அதனால் நம்ம இதை போட வேண்டாம் அப்படின்னு தான் ஏதோ ஸ்டாலினும் எடப்பாடியும் சொல்கிற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் விஜய்க்குமே கிடையாது. அவங்கன்னா நம்ம சொல்கிறத கேட்கவே போகிறது கிடையாது. பொதுமக்களாகிய உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் கொடுக்கும்போது விசில் அடித்து கை தட்டிட்டு, விசில் அடிச்சுன்னு சொன்னால் விஜய்க்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிடாதீங்க. கை தட்டிட்டு அப்போ நான் காங்கிரஸுக்கு ஆதரவும் இல்லை,
சரி, மகிழ்ச்சியோடு ஆரவாரித்து விட்டு நீங்கள் வந்து அப்புறமா இப்படியெல்லாம் என்னங்க இது பட்ஜெட்டு, ரோடு சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னா உங்களுக்கு ரோடும் போட முடியாது, ஒரு மண்ணும் போட முடியாது. எங்கே இருக்குது பணம்? எங்களுக்கு ரோடு இல்லை, சாக்கடை இல்லை, வீட்டில் தண்ணி பைப்பை திறந்தால் தண்ணி வரமாட்டேங்குது, மெட்ரோ வாட்டரில் தண்ணி இல்லை, அப்படின்லாம் நீங்கள் புலம்பினீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா அதுதான் இந்த வச்சுக்கோ 10,000, இந்த வச்சுக்கோ 2,000 அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா. இந்த தண்ணி தேங்காமல் இருப்பதற்கான ஒரு ஸ்கீம் போட்டாங்க இல்லையா, அதோடைய மொத்த செலவு என்ன அப்படின்னு பாருங்கள். இட்ஸ் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் திஸ். அப்போ நீங்கள் என்ன எது இடத்துல பணத்தை செலவழிக்கணுமோ அதில் செலவழிக்காமல் இப்பயும் வந்து பல இடங்களில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க பஸ்ஸு சரியில்லைன்ட்டு. எவ்வளோ பஸ்ஸு ஒரு 1000 கோடி ரூபாயில் எவ்வளோ பஸ்ஸு வாங்கலாம், எவ்வளோ பஸ்ஸை பராமரிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பஸ்ஸு ஃப்ரீ, 5 ரூபா 10 ரூபா கூட கொடுக்கறதுக்கு மக்கள்கிட்ட காசு இல்லையா, பஸ்ஸு ஃப்ரீ அப்படின்னா வந்து யார் வேணாலும் பஸ்ஸில் ஏறுவாங்க, யார் வேண்டுமானாலும் பஸ்ஸில் இருந்து இறங்குவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு அப்போ கண்டக்டர் எல்லாத்தையும் வேலையை விட்டு நிற்க போகிறீங்களா? எதுக்கு கண்டக்டர்? எதுக்கு? டிக்கெட் கொடுக்கறதுக்கு தானே கண்டக்டர். அவருடைய பணத்தெல்லாம் சேவ் பண்ணி அப்போ யூனியன் வந்து உங்கள்கிட்ட சண்டைக்கு வரும். இல்லை கண்டக்டரை வந்து நான் பஸ் ஓட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பண்ணணும் இதெல்லாம். நீங்களே மெட்ரோ ட்ரெயின் விடுறீங்க, மெட்ரோ ட்ரெயின் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவீங்களா? ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து தான் சென்னை மெட்ரோவை நடத்திட்டு இருக்கு. மெட்ரோ ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை ரயில்வே எல்லாம் இனிமேல் எல்லாத்தையும் ஃப்ரீயாக ஓட்டணும்னு சொல்லுவீங்களா? உபயோகிப்பாளர் கட்டணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை நாமினலாக ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க, ஓரளவுக்கு ரீசனபிளாக வைங்க, நல்ல சர்வீஸ் கொடுங்க. அதுதான் அங்கே பாயிண்ட்டு. மெட்ரோ, சென்னை மெட்ரோ வந்தப்போ, இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். சென்னை மெட்ரோ வந்தப்போ எல்லாம் குய்யோ முறையோன்னு கத்தினாங்க. ஏன்னா அதோடைய ரேட் வந்து கொஞ்சம் அதிகம். சாதாரணமாக டிக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா 15 ரூபா இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறப்ப இவங்க வந்து 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா அப்படின்லாம் வச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹை. யாரும் போவா? யாரும் போக மாட்டாங்க. அப்படின்னா இன்றைக்கி போய் அங்கே போய் பாருங்கள். நீங்கள் கிலோமீட்டர் கணக்கில் புதிதாக மெட்ரோ நிலையங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு, பாதைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். ஏன்னா அவ்வளோ பேரும் அதை ஒழுங்காக பயன்படுத்துகிறாங்க. அது என்ன சர்வீஸ் குவாலிட்டி தரீங்க? ஏசி இப்போ நடுநடுவில் இப்போலாம் ஏசியெல்லாம் அங்கங்கே ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த பெரிய வளாகம் முழுவதற்கும் ஏசி இருக்குது. நன்றாக மூடிய பாதுகாப்பான ரயில் பெட்டிகள், அது உள்ளுக்குள்ளே ஏசி. உண்மையிலேயே பயன்படுத்துகிறவங்க வந்து மகிழக்கூடிய மாதிரியாக இருக்குது. அதுதான் வேணும் உங்களுக்கு எல்லாருக்கும். அது ஏழைகள் என்ன பண்ணுவார்கள்? எது எடுத்தாலும் ஏழைகள் என்ன பண்ணுவார்கள்? அந்த ஏழைகளுக்கு நல்ல சேவை கொடுங்க. அவங்களே 10 ரூபா தருவாங்க, உங்களுக்கு 20 ரூபா தருவாங்க. ஆனால் இதெல்லாம் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ அப்படின்னா என்ன ஆகுது உங்களுக்கு? அதுக்கே வந்து 4000 கோடி 5000 கோடி 6000 கோடி. அப்போ உங்களால் வந்து அந்த சர்வீஸை மெயின்டைன் பண்ண முடியாது. ஓட்ட பஸ்ஸு இன்றைக்கி வந்து நிறையா புது பஸ் இங்கே வாங்கியிருக்கீங்க, எலக்ட்ரிக் பஸ்ஸு. இந்த பஸ்ஸை பராமரிக்க முடியாது, இதுக்கு டயர் மாற்ற முடியாது, இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்ற முடியாது, கிழிஞ்சு தொங்கும் இந்த பஸ்ஸு. அந்த மாதிரியான ஒரு சேவையாக வேணும். வேண்டிய அளவுக்கு பஸ் இருக்கணும். நீங்கள் வந்து கையில் காசு கொடுத்தே வாங்காமல் எல்லாருக்கிட்டையும் அட்டை இருக்கணும். அந்த அட்டையை அப்படியே ஒத்திட்டு போனால் டிக்கெட் முடிஞ்சு போயிடுச்சு. ஏறி இறங்கினீங்கன்னா உங்களுடைய டிக்கெட் என்னவோ அதை எடுத்துக்கொள்ளப்படும். தரமான சேவையை கொடுங்க. மற்றபடி இந்த மாதிரி வந்து அள்ளி வாரி பணத்தை வீணடிச்சு அதனால் யாருக்குமே உபயோகம் இல்லாமல் செய்யாதீர்கள் அப்படின்னு நம்ம புலம்போதை தவிர வேறு வழி இல்லை. வெல்ஃபேர் தேவை தான். எந்த இடத்துக்கு வெல்ஃபேர் தேவை அப்படிங்கிறதை திட்டமிட்டு செய்யுங்கள். இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து அபத்தமாக இருக்கிறது என்று முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.